ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எபிசோடில் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்றைக்கி நம்ம கிராமத்துக்கு அதில் வின்னர் லிஸ்ட்டில் வரப்போகிற அந்த 10 பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா? யோகிதா கார்த்திகேயன் ஃப்ரம் பாண்டிச்சேரி, கவிதா பாபு ஃப்ரம் பெரிய கொடிவேரி, இந்து ஃப்ரம் திருநெல்வேலி, விஜய் பிரியா ஃப்ரம் சென்னை, ஃபர்ஹானா ஆசிக் ருமேனே உபேத் ஃப்ரம் மணப்பாறை, சுரேஷ் பாக்கியலட்சுமி ஃப்ரம் திருச்சி, வனிதா ஃப்ரம் மலேசியா, சித்ரா ஃப்ரம் பொள்ளாச்சி, ரம்யா ஃப்ரம் சிவகாசி அண்ட் சங்கரி. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்கள் பேர் நம்ம கிராமத்துக்காக வரணும்னு ஆசைப்பட்டீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக கேட்க போகிற கேள்விக்கு சரியான பதில் சீக்கிரம் அனுப்புங்க. முதல் 10 பேர் அடுத்த எபிசோடில் வின்னர் லிஸ்ட்டில் வரலாம். பதிலோட சேர்த்து உங்கள் பேரையும் உங்கள் அழகான ஊரையும் அனுப்புங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க போகலாம். மதனி நம்மள குழம்பு வைக்க சொன்னுச்சு. ஆனா என்ன குழம்பு வைக்க சொன்னுச்சுன்னு தெரியலையே. சாம்பார் வைக்கணுமா இல்ல புளிக்குழம்பு வைக்கணுமா? ஒரு இலவையும் சொல்லாம போயிருச்சு. இப்ப என்ன செய்யறது? அந்த குட்டச்சி தமிழ் செல்வி வேற எங்க போனாலோ ஆளே காணோம். இன்னைக்கு நம்ம தலையில கட்டிட்டாங்க. ஏமா ஏமா, இப்ப என்ன செய்யறது? பேசாம ரசம் வச்சு போடுவோமா? நம்ம பாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், இது என்ன ஆழ்ந்த சிந்தனையில இருக்கு? ஏமா அட இவ ஒருத்தி என்னடி? ஏமா, நான் பாட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்ன அப்படி யோசனையில இருக்க? அதுவா, உங்க அத்தை குழம்பு வைக்க சொன்னுச்சு. என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. சாம்பாரா புளிக்குழம்பா ஒன்னுத்தையும் சொல்லாம போயிட்டா. ஆனா என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, ஏதாவது ஒரு குழம்பு வச்சு தொலைங்க. ஏன் இதுக்கு போய் இப்படி யோசிச்சுட்டு இருக்க? ஆனா இப்ப எனக்கு குழம்பு வைக்கவே மறந்துருச்சுடி. எல்லாமே இந்த தமிழ் பிள்ளை தானே செய்யறா. எப்படி குழம்பு வைக்கணும்னு தெரியலடி. அப்ப குழம்பு வைக்க தெரியாம தான் இப்படி யோசனையா? ஐயோ ஐயோ, ஒன்னு போய் வைக்க சொன்னாங்க பாரு, அவங்கள சொல்லணும். சரி அதை விடு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் கேட்க வந்தேன். என்ன சொல்லுடி? நேத்தி நான் பச்சை கலர்ல ஒரு பேண்ட் போட்டிருந்தேன்ல, அந்த பேண்ட் எங்க காணோம்? ஏண்டி ரொம்ப முக்கியமா இப்ப பச்சை கலரு கிச்சை கலர்னு அடி போடி. நானே சாப்பிட எல்லாம் வந்துருங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம முதிப்பிலிங்கி கிடக்கேன். நீ என்னமோ பண்ணு, பச்சை கலர் பேண்ட் எங்க? அதை நான் நேரத்தை துவைக்க போட்டேன்டி. இப்ப எதுக்கு அதை தேடுற? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அதை துவைக்காத, நான் அதை 1/2 மணி நேரம் தான் போட்டிருந்தேன், நாளைக்கு அதே போடுவேன்னு சொன்னேன்ல. ஆளை பாரு. இப்ப ரொம்ப முக்கியம். ஏன் வேற பேண்டே உன்ட்ட இல்லையா? வேற ஏதாவது போட்டு போ நீ வேற. ஆமா ஆமா, பெரிய நாசா விஞ்ஞானி யோசிச்சுட்டு இருக்காங்க நிலவுல எந்த ராக்கெட் ஓடலான்னு. குழம்பு வைக்கிறதுக்கு இவ்வளவு இது. ஒன்ன போய் வைக்க சொன்னாங்க பாரு. அப்ப நீ எல்லாம் திங்கவே மாட்டியாடி? அடி போடி. லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி. ஐயோ, கோயிலுக்கு போன மதனி வந்துச்சுடி. இன்னும் என்ன குழம்பு வைக்கிறதுனே யோசிக்கலையே, அதுக்குள்ள கோயில இருந்து வந்துருச்சே. மதனி வந்துட்டீங்களா? கோயில்ல தரிசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? என் பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வந்தீங்களா? கொடுங்க கொடுங்க. அர்ச்சனையா? அர்ச்சனை இந்த பண்றேன் இப்ப பண்றேன். நீ பண்ண காரியத்துக்கு அர்ச்சனை ஒண்ணுதான் கேடு. என்ன அத்தை ரொம்ப கோவமா லக்ஷ்மி அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க? என்னவா இருக்கும்? என்ன மதனி இப்படிலாம் பேசுறீங்க? என்னாச்சு? லக்ஷ்மி ஜோதி, உங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க வர வர ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற காரியம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இந்த வீட்டுல. என்ன அத்தை எந்த விஷயத்த பத்தி பேசுது? ஒன்னும் புரியலையே, என்னத்தாச்சு? நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன் ஜோதி. நீ உங்க அம்மா பண்ற வேலை ரொம்ப ரொம்ப என்னால பொறுமையை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? நேத்து லதாவோட வீட்டுக்கார ராசை பாத்தீங்களா? ஐய, இந்த விஷயத்த யார் போட்டு விட்டா? என்ன மதனி, ரோட்ல பார்த்தோம், அதனால என்ன? லக்ஷ்மி நடிக்காத. நீ பார்த்தது மட்டும் இல்ல, அவர்கிட்ட என்ன சொல்லி வச்ச நீ? இல்ல மதனி, நாங்க ஒண்ணும் சொல்லலையே. நாங்க சும்மா பார்த்தோம் அப்படியே வந்துட்டோம். இல்லடி ஜோதி? ஆமாத்த, சும்மா பார்த்தோம் அப்படியே வந்துட்டோம். எங்களுக்கு என்ன அவர்கிட்ட பேச்சு? எல்லா விஷயத்தையும் லதா என்கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும். அந்த குண்டச்சி எல்லாத்தையும் போட்டு விட்டா போலயே. என்ன அத்தை நம்ம குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க? அப்பாவை லக்ஷ்மி அம்மா பார்த்தாங்களா? என்னாச்சு? ரொம்ப கோவமா அத்தை பேசிட்டு இருக்காங்களே, என்னவா இருக்கும்? இல்ல மதனி, லதா அவர் வீட்டுக்காருக்கு தெரியாம சீர் கொண்டு வந்தாங்க. அது எங்களுக்கு தெரியாது. சீர்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல போனோம். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவருக்கு தெரியாதுன்னு. சும்மா நடிக்காத லட்சுமி. லதா தான் இங்க வரும்போதே சொன்னாங்கல்ல, என் வீட்டுக்காருக்கு எதுவும் தெரியாது, என் மவளுக்கு நான் கொடுக்குற தலை சீரு அவருக்கு தெரியாம கொடுக்குறேன், மனசு கேட்காமன்னு சொல்லிட்டு தானே போனாங்க. ஆமா மதனி, நான் தான் சொன்னேன், மனசு கேட்கல. என்ன இருந்தாலும் வீட்டுல இருக்க ஆம்பளைக்கு தெரியாம இப்படி ஒரு காரியம் பண்ணுவாங்களா சொல்லுங்க? பாவம் அந்த ராசு, அவருக்கு தெரியாம எதுக்கு பண்ணணும்? அதுக்கு தான் சொன்னோம். இங்க பாரு லட்சுமி, நீ நல்ல இடத்துல எல்லாம் சொல்லலன்னு எனக்கும் தெரியும், சரியா? அவங்க குடும்பத்துல எதுக்கு சண்டையை உருவாக்குற? பாவம், அதனால அவங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? லதாக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும். என்னது, அப்பாக்கும் ஆத்தாக்கும் சண்டையா? ஐயோ, பின்ன தெரிஞ்ச சண்டை வராதா மதனி? நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் சொல்லனாலும் ஊர்ல யாரும் சொல்ல மாட்டாங்களா என்ன?
ஊர்ல யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க, நம்ம குடும்பத்துல இருந்து இந்த விஷயம் போயிருக்கு. எதுக்கு அப்படி? அது மட்டும் இல்லாம அவர் நீ கண்ணா பின்னான்னு பேசிருக்க, மானம் கீனம்லாம் அவருக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அவர் ரொம்ப வருத்தப்பட்டு லதா கிட்ட பேசவே இல்லையா. அத்தை அவங்க கண்டதா சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு வந்து எங்கள்கிட்ட நீங்க சண்டை போடலாமா? நாங்க அப்படிலாம் ஒண்ணு சொல்லல. ஜோதி, எனக்கு உங்க அம்மா பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் தெரியும். உங்க அம்மா நாக்குல பல்லு போடாம பேசுவா, எனக்கு தெரியாதா என்ன? ஏற்கனவே இங்க வரும்போது லதாவை அப்படி அவமானப்படுத்துறவ தானே, சொல்லவா வேணும் ராசு நீ என்னென்னலாம் பேசியிருப்பேன்னு. இதே வேற ஒருத்தவங்களா இருந்தா வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்திருப்பாங்க. பாவம் அந்த லதா மனசுக்குள்ளே வச்சு தான் பொண்ணுக்காக அடக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் யதார்த்தமா கேட்க போய் தான் அந்த உண்மைலாம் தெரிஞ்சிச்சு. மதனி பாத்தீங்களா, நமக்குள்ள சண்டை வரணும் தானே அந்த லதா உங்கள்கிட்ட சொல்லி விட்டுச்சு. எதுக்கு இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்? இப்ப நமக்குள்ள மூட்டி விட்டது யாரு? லதா தானே. லதா ஒன்னும் தானா வந்து சொல்ல, நான் கோயில்ல லதாவை பார்த்தேன், அவ சின்ன பொண்ணு வந்திருந்தா, அவ தான் சொன்னா எங்க அப்பாவுக்கும் எங்க ஆத்தாக்கும் சண்டைன்னு. அதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன். இல்ல மதனி, நான் யதார்த்தமா தான் சொல்ல போனேன், நான் ஒன்னும் தப்பான எண்ணத்துலலாம். போதும் நிறுத்து, நீ எந்த எண்ணத்தையும் கொண்டு வராத. தமிழ்ச்செல்வி குடும்ப விஷயத்துல தலையிடாத. என் பையன் சொன்னது உண்மைதான், நீங்க தேவையில்லாம கலகம் மூட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. வர வர நீங்க பண்ண காரியம், இந்த விஷயம் மட்டும் அவர் காருக்கு போச்சுன்னா அதுக்கு ஒரு சண்டை எழுப்பாரு அவரு. அதனால இதோட நிறுத்திக்க. பாவம் தமிழ்ச்செல்விட்ட கூட நான் எதுவும் சொல்லல, அவ மனசு வருத்தப்படும்னு. அவங்க ஆத்தாவும் சொல்லிட்டாங்க என் பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லாதன்னு. நான் தமிழ்ச்செல்விட்ட இந்த விஷயத்தை கொண்டு போனேன், அவ ரொம்ப வருத்தப்படுவா, அப்புறம் உங்களுக்கும் அசிங்கப்படுத்திடுவேன். அதுக்காக தான் நான் சொல்லாம இருக்கேன். இன்னுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். இதோட நிறுத்திக்கோங்க. என்னடி எங்க அடிச்சாலும் நம்ம பக்கமே பாலு திரும்புது. பின்ன என்ன பண்ணி தொலைறது? எப்படியோ அந்த தமிழ்ச்செல்வி அம்மா போட்டு விட்டுருச்சு, நம்ம நல்லா மாட்டணும். நல்ல வேலை பாண்டி மாமா காதுக்கு போல போச்சு, அவ்வளவுதான். அதுவும் தமிழ்ச்செல்வி காதுல விழுந்துச்சு, அம்பிட்டுதான். அவ ஏற்கனவே ஆட்டம் ஆடுறா. அங்க பாருடி. ஏன் இப்படி பண்றீங்க? இந்த குடும்பத்துலதான் கலகம் மூட்டுறீங்க, என் குடும்பத்தையும் விட்டு வைக்கலையா நீங்க? ஐயோ ஐயோ, எத்தனை முறை சொல்றது? அம்மா தாயே, திரும்பவும் புராணத்தை ஆரம்பிக்காதே. இப்படி போய் கெட்டவங்க நாங்க நல்லவங்க, நாங்க சொல்றதா நடக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சி, நீங்களும் மாட்டீங்க. காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடணும் பேங்க்ல போய். ஐயோ, இந்த ஆள் என்ன நந்தி மாதிரி குறுக்க உட்காந்துருக்காரு? யாருக்கும் தெரியாம போலான்னு பார்த்தா பூனை குறுக்க உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு. சரி சரி, இந்த ஆள் பாட்டுக்கு ஓரமாக தான் உட்காந்துருக்காரு, இவருக்கு தெரியாம நைஸா போயிட்டு வந்துருவோம். வண்டு ஐயய்ய, இந்த ஆள் கூப்பிட்டாரா? விலங்குன மாதிரி தான். என்னையா வெளியே பொறுப்ப கூப்பிடுற? ஏண்டி வண்டு, புருஷங்காரன் நடு வீட்டுல உட்காந்துருக்கான், நீ பாட்டுக்கு பைய மாட்டிட்டு வெளியே போறியே, எங்க போற ஏன் போற, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. ஆமாம், நான் பெரிய அமெரிக்காவில் போய் பிரதமரை கூட்டிகிட்டு வர போகிறேன். ஆளை பாரு ஆளை, இங்கே கடைக்கு தான் போகிறேன், வந்துடுறேன். கடைக்கு போற மாதிரி தெரியலையே, உன் தோரணையெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய விஷயம்தான் போலயே, பையெல்லாம் பெருசா இருக்கு. சரியான கொல்லி கண்ணு, எப்படி நோட்ட விடுறாரு பாரு. ஏன் இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை? ஏண்டி எங்க போறேன்னு கேட்டா குத்தமா? சரி சரி சொல்கிறேன். என் மவன் வெளியூர்லேருந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து எனக்கு பணம் போட்டுட்ருக்கான். அந்த பணத்தை எடுக்க நான் பேங்க்குக்கு போகிறேன். ஏ வண்டு, நெசந்தானா நம்ம புள்ள பணம் போட்டுட்டு இருக்கானடி? ஆமாம், என் பிள்ளை எனக்கு பணம் போட்டுட்ருக்கான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்னடி வண்டு, உன் புள்ள என் புள்ளன்னு பிரிச்சு பேசுற? யோ கத்தாதையா, அந்த நெட்டை கொக்கி காதில் விழுந்தா பொறாமப்படுவா. யாருக்கும் தெரியாம நானே பணத்தை எடுத்துட்டு வந்தலான்னு பார்த்தா நீ வேற ஊரே கூட்டுற. ஏண்டி உன் புள்ள உனக்கு பணம் அனுப்புறான், அதுக்கேண்டி மருமக கோச்சுக்க போறா? அவளுக்கு தனியா அனுப்புவான், இதனால என்ன வந்துச்சு? இதுல எதுக்கு ஒளிவு மறிவு? யோ வாய மூடு, நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க. அந்த நெட்டை கொக்கி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயே, அப்புறம் அடுத்த மாசத்துல இருந்து பணம் போடக்கூடாதுன்னு என் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துருவாயா. இப்படிலாம் பேசாதடி, அவளும் நம்ம வீட்டு மருமக தானே. நீயே வெட்டியா இருக்க, உனக்கு என்ன பணத்தோட அருமெல்லாம் தெரிய போகுது? செத்த வாய மூடு. சரி சரி, அவளுக்கு அடுப்பாங்கரையில் வேலை கொடுத்துருக்கேன், வேலை செஞ்சிட்டு இருப்பா. நான் பக்கத்து வீட்டு சரோஜா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே சொல்லு, நீ பாட்டுக்கு பேங்க்குக்கு போயிருக்கா, அத்தை பணம் எடுக்க போயிருக்கான்னு உளறி வைக்காத. ஏ வண்டு, நீ தனியா போவாதடி, இந்த ஊர்ல கொள்ளடிக்க நிறைய பேர் திரியிறாங்களாம். உன் பணத்தை புடுங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? மாமா நானும் துணைக்கு வரட்டுமா? எனக்கு கொள்ளடிக்கிறவனுங்க கூட பயம் இல்லை, உன்னை கூட்டிட்டு போதான் ஏன் பயம்? ஏண்டி வந்து அப்படி சொல்ற?
கொள்ளடிக்கவன் கூட தெரியாதவங்கள்ட்ட தான் கொள்ளடிப்பான். நீ என்கிட்ட நீ கொள்ளடிப்ப, உன்னை பற்றி தெரியும். அதெல்லாம் நான் பார்த்து பத்திரமா வாங்கிட்டு வந்துடுறேன். நீ உக்காரு, வீட்டை பத்திரமா பார்த்துக்க, சரியா? சரி சரி, அவன் பணம் போட்டுட்டு இருக்கான். எனக்கு முடிஞ்ச காசை கொஞ்சம் குடுறி. ஒரு 1000 1500 குடுறி. கொஞ்சம் வெளியே கடன் இருக்குடி. நீ வெட்டியா ஊரை சுத்திட்டு கடன் வாங்கி வைப்ப, அதுக்கு ஏமாவே சம்பாரிச்சு அனுப்பணுமா? அதெல்லாம் முடியாது. உன் கடனை நீயே அடைச்சிக்க. அப்படியா? எம்மாடி ரீட்டா? யோ கத்தி தொழாத. தரேன் 1000 ரூபாய் தரேன், சரியா? நீ அமைதியா இரு. அப்படி வா வலிக்கு. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, சரியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வீட்டை பத்திரமா பார்த்துக்க. முக்கியமா அந்த நெட்டை கொக்கிக்கிட்ட வாயை விடாம இரு, சரியா? நான் வந்துடுறேன். சரிடி வண்டு, போயிட்டு சீக்கிரம் வா. இன்னைக்கு நமக்கு 1000 ரூபாய் லாபம் தான். காசு தான் கடவுளடா. போயும் இந்த ஆள் கண்ணிலையா மாட்டுவோம். இன்னைக்கு 1000 ரூபா நமக்கு நஷ்டம். சீக்கிரமா வண்டு, ஐ எம் வெயிட்டிங். ஐயோ, எப்படி சொன்னாலும் இந்த லக்ஷ்மி அம்மாவும் ஜோதியும் திருந்தவே மாட்டுறாங்க. பாவம் ஆத்தா. என்னென்ன சண்டை நடந்துச்சோ அங்கே, என்கிட்ட ஒத்த வார்த்தை கூட சொல்லலை. அப்பாவுக்கு ஏற்கனவே நான் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததில் மான மருவ அதெல்லாம் போயிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. இதுங்க என்னென்னலாம் பேசிச்சுங்களோ, என்ன பண்ணாங்களோ, என்ன சண்டைன்னே தெரியல. அத்தைகிட்ட போய் கேட்கலான்னு மனசு சங்கடப்படுவாங்க. என்ன பண்ணுறது? தமிழு தமிழு, வாங்குங்க. என்ன இந்த நேரத்துல எப்போதும் அடுப்பாங்கரையில தான் போய் உட்காந்துருப்ப, இப்ப என்ன இங்கே உட்காந்துருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா? வாங்க சாப்பிட போகலாம். இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இரு வரேன். தமிழ், இன்னைக்கு நமக்கு எங்க துணி எடுக்க போகலாம் கல்யாணத்துக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கப்ப, என் ஃப்ரெண்டு வெளியூர்ல ஒரு புது கடை ஆரம்பிச்சிருக்கானாம். அங்க போய் பார்த்துட்டு வந்தேன். அங்க ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு தமிழ். அப்படியா? அது மட்டும் இல்லாம அங்க உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ட்ரெஸ். இந்த பையில இருக்கு, நீ போய் போட்டுட்டு வா பார்க்கலாம். என்ன இவ மூஞ்சே சரியில்லை, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கா. என்ன ஆயிடுச்சு தமிழ்? தமிழ், சொல்லுங்கங்க. என்னாச்சு உனக்கு? இதுல உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, இந்த போட்டு வா. என்னங்க, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? போச்சு போ. உனக்கு என்னாச்சு முதல்ல? ஏன் இப்படி உட்காந்துருக்க? என்ன பிரச்சனை? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. தமிழ், எனக்கு தெரியும், என்னாச்சு சொல்லு. இல்லைங்க, எங்கள் ஆத்தா வந்து நமக்கு பொங்கச்சீர் கொடுத்துட்டு போச்சுல்ல எங்கள் அப்பாவுக்கு தெரியாம. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? அந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாங்க. என்னடி சொல்ற? உங்க அப்பாக்கு எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு? யார் போய் சொன்னா? நம்ம வீட்டில் இருக்க லக்ஷ்மி அம்மாவும் ஜோதியும் தாங்க. ஏண்டி அவங்க சொன்னாங்களா? உனக்கு யார் சொன்னா? இன்னைக்கு அத்தை கோயிலுக்கு போனாங்க. அங்கே எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சி பார்த்துருக்காங்க. அங்கே என் தங்கச்சி இது மாதிரி வீட்டில் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கா. அத்தை கேட்டுட்டு வந்து லக்ஷ்மி அம்மா கூட சண்டை போட்டாங்க. அதை நான் கேட்டேன். என்னடி சொல்ற? இதெல்லாம் உண்மையா? முதல்ல வா, அவங்க எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. வா, முதல்ல போய் கேட்போம் என்னன்னு. எங்க பொறுமையா இருங்கங்க. இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுறீங்க? அத்தை கிட்ட கூட நான் கேட்கல. என் மனசு சங்கடப்படும்னு என்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லலை. என் ஆத்தாவும் சொல்லியிருக்கு அத்தைகிட்ட, தமிழ்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு. ஆனால் வீட்டில் பிரச்சனையா, பொங்கல் அன்னைக்கு கூட சரியான பிரச்சனையா. எங்கள் அப்பா பேசவே இல்லையா வீட்டில் யார்கிட்டையும். ஐயோ, இதுங்க எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேதே தமிழ். நான் என்ன செய்வேன்? இது சும்மா விடக்கூடாது. வா போய் கேட்போம் என்னன்னு. இல்லைங்க வேணாங்க. கேட்டாலும் வீட்டில் பெரிய பிரச்சனை தான் வருது. அத்தையும் யாருன்னு சொல்லிட்டாங்க. அத்தை நல்லா திட்டி விட்டாங்க. விடுங்க, நம்ம கேட்டாலும் அவங்க திருந்த போகிறதில்ல. இதோட விட்டுருங்க இந்த பிரச்சனையை. சரி, இதோட விட்டுலாம். சரி, நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே, சின்னதா வச்சுட்டு இருக்க, பார்க்க எனக்கும் கஷ்டமா இருக்குடி. இப்ப என்ன பண்றது சொல்லு. இல்லைங்க, எங்கள் ஆத்தா ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டு இருக்குன்னு அத்தை சொன்னாங்களா, அதான் கஷ்டமாயிடுச்சு. என்ன ஏதுன்னு தெரியல. எங்கள் அப்பா வேற எங்கள் ஆத்தா கூட பேசவே இல்லையா. 2-3 நாளாக பிரச்சனைன்னு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் மனசுக்கு வருத்தமாக இருக்கு. ஆத்தா என்ன கஷ்டப்படுதோன்னு. அப்படித்தானடி, நாளைக்கு போய் உங்க அம்மா பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சுட்டு வருவோம், சரியா? என்னங்க சொல்கிறீங்க? நெசமாதானா?
ஆமாண்டி, இதுல என்ன இருக்கு? எங்க அப்பா தான் இதுலலாம் தலையிட மாட்டான்னு சொல்லிட்டார்ல. அப்புறம் ஏன்? உங்க அம்மாவை தானே பார்க்க போறோம். நானும் கூட வரேன். 2 பேர் என்னாச்சுன்னு போய் விசாரிச்சுட்டு அப்படியே உங்க அம்மா கிட்டயும் மன்னிப்பு கேட்டு வரேன். என் குடும்பத்தினால தானே உங்க குடும்பத்துல பிரச்சனை. சரியா? நாளைக்கு போலாம். ஏங்க மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாம். எங்கள் ஆத்தாவை பார்த்தா போதும், எனக்கு அம்பிட்டு தான். தமிழ், தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கறதுல ஒரு சங்கடமும் கிடையாது. என் குடும்பத்தாளுங்க தான் தப்பு செஞ்சிருக்காங்க. அதனால நானே அத்தட்டு கேட்டுக்கிறேன். சரியா? நீ விடு, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். சரி, அதை விடு. உனக்காக ஆசையா வந்திருக்கேன். இந்தா, இது போய் போட்டுட்டு வா. துணியா? என்ன துணிங்க? எனக்கு எதுக்கு இப்போ? தமிழ், நான் தான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு கடைக்கு போனேன்னு. அவன் கடையில் இருந்த துணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன். என்ன உனக்கு பிடிக்குன்னா அதை போய் போட்டு வா. பிடி. இப்போ எதுக்குங்க இதெல்லாம்? வேணாங்க, அப்புறமா போடுறேங்க. உனக்காக ஆசையா இருந்திருக்கேன். உடனே போட்டு வா. போ. போங்கங்க, நான் சொல்றதே கேட்க மாட்டீங்க. சரி இருங்க வாரேன். ஏங்க இது என்னங்க புது விதமா இருக்கு? இத போய் போட சொல்றீங்க? ஏ தமிழ், உனக்கு அது அழகா இருக்கும்டி. சீக்கிரம் வா, நீ போட்டுட்டு வா. உனக்காக காத்துட்டு இருக்கேன். வா. ஏங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குங்க, போங்கங்க. ஏய், நான் தானே இருக்கேன். வாடி வெளியே. தமிழ், நீ ஆடி இது? ஏங்க என்னங்க இது? ஆம்பளை பிள்ளையாட்ட கோலம், போங்கங்க. எனக்கு ஒண்ணு மாடர்ன் ட்ரெஸ்ல பார்க்கணும்னு ஆசை. அம்புட்டு அழகா இருக்கடி நீ. போங்கங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அப்படியே நடிகை மாதிரி இருக்க. எம்புட்டு அழகா இருக்கு தெரியுமா? வா, வந்து கண்ணாடியில பாரு. பாரேன், நம்ம 2 பேத்துக்கு ஜோடி பொருத்தம் எம்புட்டு அழகா இருக்குன்னு. நானா இது? என்னை பார்க்க எனக்கே வித்தியாசமா இருக்குங்க. அம்புட்டு அழகா இருக்க நீ. சரி ரொம்ப புகழாதீங்க. நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்துறேன். யாராவது வந்துட்டா போச்சு. இருடி கொஞ்ச நேரம். அழகா இருக்க. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆமா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க விட்டா. வாங்க போலாம். தமிழ், நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகிதாண்டி. போங்கங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி உன் கூட வாழணும்னு ஆசையா இருக்குடி. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் காத்துருங்க, சரியா? காத்திருக்கிறதே என் வேலையா போச்சுடி. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஸ்கிப் பண்ணாமல் இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, பொன்வண்டு தன் கணவருக்கு எவ்வளவு பணம் கொடுப்பதாக சொன்னாள்? மறுபடியும் சொல்கிறேன், பொன்வண்டு தன் கணவருக்கு எவ்வளவு பணம் தருவதாக சொன்னாள்? எபிசோட ஃபுல்லாக பார்த்துருந்தா இதுக்கான பதில் தெரியும். பதிலை சீக்கிரம் அனுப்புங்க. நீங்கள் நாளைக்கு நம்ம கிராமத்துக்கால வின்னர் லிஸ்ட்டில் வரலாம். பதிலோட சேர்த்து உங்கள் பேரையும் உங்கள் அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.